ஏ ரம்யா. எதுக்கு எதுக்கு இப்போ இந்த கத்து ரம்யா ரம்யா ரம்யான்னு இப்படி ஏலம் போட்டுருக்கிறீங்க? இல்லை எதுக்குன்னு கேட்குறேன். ஏன் சும்மாவே இருக்க முடியாதா? காலையிலே தூங்கி வச்சு எனக்கு வேலை இருக்காதா? எதுக்கு இப்போ ரம்யா ரம்யா ரம்யான்னு? என்ன போங்க. நான் இப்போ உனக்கு என்ன சொல்லிட்டேன்னு இப்போ என்கிட்ட காலையிலே வஞ்சிக்கிட்டு வர? நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட? ரம்யா ரம்யான்னு எதுக்கு நான் கூப்பிடுறேன்? எங்கே நம்ம பொண்டாட்டியை காணாமே கோச்சிக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு எதுவும் போயிட்டாளா அப்படின்னு வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இப்போ உனக்கு கூப்பிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஆமாம் ஆமாம், அப்படியே ரொம்ப பாசம் மலர்தான் மலைதான். நான் எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போயிட்டாலே உங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். நீங்களும் சரி உங்கள் ஆத்தாக்காரையும் சரி இது தானே எதிர்பார்க்குறீங்க. காலையில எந்திரிச்சு ரெண்டும் எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இல்லை கேட்குறேன், ஏய் இடிபாட்டுக்கு பிறந்தவளே, ஏ ரம்யா, ஏ ரம்மி, ஏ ரா. இது யாருடா மூணாவது கேரக்டரு? ஓ என் மாமியாவா? வாங்க மாமியாரே வாங்க மாமியாரே. மாமி என்ன மாமி காலையிலேருந்து என்னை தேடிட்டு இருக்கீங்க போல இருக்கு. காலையிலே இவ்வளோ சந்தோஷமாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து என்னை கூப்பிடுறீங்க. ஆமாம், அப்படியே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. உன் மூஞ்சி மோரக்கட்டையும் காலையிலே பார்த்தா உன் மூஞ்சை பார்த்தாலே காலையில் விடிஞ்சிருமா? இல்லை கேட்குறேன், ஏதாவது ஒரு செயல் தான் செய்ய முடியுமா? இல்லை கேட்குறேன், எங்கே இப்போ காலையிலே மேக்கப் போட்டு கிளம்பி நிற்கிற? ஏன் அத்தை? இல்லை ஏன்னு கேட்குறேன். இல்லை ஏன் தான் கேட்குறேன். என் மூஞ்சை பார்த்தா உங்களுக்கு என்ன? என் மூஞ்சை பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன? அப்படி இருக்கா இப்படி இருக்கா இல்லை எப்படி தான் இருக்குது? என்னை முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி உங்கள் மூஞ்சை கொஞ்சம் கண்ணாடியில் பார்த்துட்டு என்கிட்ட பேசுங்க. இல்லை கேட்குறேன், ஏன் அழகில் பாதி கூட கிடையாது. நீங்கள் வந்து என்னை பேசுகிறீங்களா? அது மூஞ்சை பாருன்றீங்க. வாங்க வந்து நல்லா தான் பாருங்கள். காலையில் எப்படி சண்டைக்கு வரா பாரு. இதுக்கு தான் இவள்கிட்ட நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறது இல்லை. என் கிறகம் நான் காலையிலே எந்திரிச்சு வந்து இதுகிட்டலாம் நான் பாட்டு வாங்கணும்னு இருக்கு. தடிமாட்டு பையன் மாதிரி இங்கே நிற்கிறான் பாரு. அம்மாவை இப்படி பேசுகிறாளே, செவில் காட்டி ரெண்டு விடுவோன்றதுனா இல்லை, நின்று அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். பெரிய உலகத்தில் இல்லாத அழகை பிடிச்சிட்டான்ட்டு. ஏன் மாடு, ஏ தடி மாடு, என்னை அவ இப்படி பேசுகிறா, நீ அவளை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. இப்படி திரும்பிடாமால ஏன் பக்கம்? என்னம்மா? ஏம்மா என்னாச்சு? எதுக்கு இப்போ ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை கேட்குறேன், என்னம்மா என்னால் உங்களுக்கு எதுவும் உதவி வேணுமா? ஏம்மா? ஆமாம், இவன் பெரியவ உதவி செய்கிறாள பாரு. உதவி கூட்ட பிறகு தான் நாய் திரும்பி பார்க்குது. இது வர உதவி வேணுமா இது வேணுமான்னு கேட்குறேன். வாயை மூறாமல. இங்கே பாருங்க அத்தை, என் புருஷனை என் முன்னாடி இப்படிலாம் திட்ட வேலை வச்சுக்காதீங்க. இல்லை கேட்குறேன், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கிறீங்க. என் முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா அவர் தனியாக ரூம்குள்ளே அழைச்சிட்டு போய் என்ன பேச்சு பேசுவீங்க? இல்லை கேட்குறேன், என் புருஷனை நான் மட்டும்தான் ஏசணும் பேசணும் எல்லாம் பண்ணணும். என் முன்னாடி நீங்கள் எதுவும் பேசுகிறதில்ல வச்சுக்கிட்டீங்க. என்னடி ரொம்ப ஓவரா எதிரி பேசுற? இது நான் பெத்த புள்ள. நான் அடிப்பேன் கொள்ளுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரடி? ஐயோ, ரெண்டு பேரும் முதல்ல சண்டை போட்டுக்கிறது நிப்பாட்டுங்களேன். அம்மா நீ தான் கொஞ்சம் வாயை மூட. ஏண்டா நான் தான் வாயை மூடணுமா? இல்லை கேட்குறேன், நான் தான் இந்த வீட்டில் வாயை மூடணும். அவள் நல்லா பேசுவா, நீ அதை கேட்டுட்டு ரசிப்ப. அவள் என்னை திட்டுவா, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை வாயை மூடுன்னு சொல்ல மாட்டியாடா நீ? நீ தான் கொஞ்சம் வாயை மூடேண்டி. இல்லை கேட்குறேன், எதுக்கு நீ இப்போ இந்த காலையிலே சண்டை? மணி 6:30 கூட ஆகல, கோழி கூட சரியா கூவி இருக்காது. ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி சண்டை போட்டு என்னைய டென்ஷன் ஆக்குறீங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்களே. நான் அப்பவே சொன்னேன், இந்த மனுஷன்ட்ட வாயா நம்ம தனியாக போயிடலாம், நம்மளை காலையிலேயே எந்திரிச்சு பேசுறதுக்கு ஏசுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு. என் பேச்சை கேட்டாதானே என்னை அவங்க பொண்ணு கேட்டாங்க இவங்க பொண்ணு கேட்டாங்க. என் கிறகம் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. ஏமா இப்படி அழுவாதம்மா. நான் என்னம்மா அப்படி உன்னைய சொல்லிட்டேன்? இல்லை யாரையா என்னதான் சொன்னாங்க? அழுவாதடா தங்கமே. எப்படி கெஞ்சிராம் பாரு. அவளே முக்கி கண்ணில் தண்ணி வர வளைச்சியா ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. அதை கூட தெரியாம எரும மாடி எப்படி பேசுது பாரு. ஏம்மா கொஞ்சம் பாயதான் மூடேம்மா. ஏம்மா இப்படி காலையில சண்டையை இழுத்து அவ கண்ணு கலங்கி இப்ப பாரு எவ்வளவு தண்ணி கண்ணுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் அமைதியா தான் இருந்து தொலையேம்மா. டேய், நான் உன் ஆத்தாடா, உன் ஆத்தாக்காரிடா. என்கிட்ட எப்படிடா பேசுற? ஏதோ கெட்டு ஒளி. அம்மாடி அழுவாதடா. எங்க அம்மா இது புத்தி கெட்டதுமா பேசிட்டா. நீ அழுவாதடா. நீ அழுதினா இந்த வீடு விளங்காதுடா. இந்த வீட்டுக்கு வாழ வந்தவடா நீ. அழுவாதடா. அப்பா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. நான் விட்ட கண்ணீருக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கா?
நம்ம இந்த வீட்டில் இன்னும் கண்ணீர் விட்டு நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல இந்த கிளவியை தாய் கிளவியை வெளியில் தள்ளிட்டு தான் மறு வேலை பார்க்கணும். சரிம்மா, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. பாரு, ரொம்ப அழுது அழுது மூஞ்சலாம் கண்ணம்லாம் செவந்து போச்சு. நீ எந்த வேலையும் பார்க்காத, நானே போய் எல்லா வேலையும் பார்க்குறேன். ஜாமான் விலைக்கு சாப்பாடு செஞ்சு நான் உன்னை எழுப்புறேன். நீ கொஞ்சம் நேரம் படுத்து உறங்கு. அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். பாவி, இதுக்கடா நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெத்தேன். பேதியில் போகிறவனே, ஒரு பெத்த தாயி கையை வலிக்குது, காலை வலிக்குது, மூக்கை வலிக்குது, முதுகு வலிக்குது, தண்டுவடம் வலிக்குது, எல்லாம் வலிக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு வார்த்தை ஏதாவது விசாரிச்சிருப்பியா? ஏதாவது கேட்டிருப்பியா? இல்லை கேட்குறேன். அவள் வந்து அழுதான்னு சொல்லிவிட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறியடா. நீலாம் என்னடா புள்ள? எனக்கு உன்னை பெத்ததுக்கு 2 எரும மாடை பெற்றிருந்தா கூட ஒரு பாலை கறந்து வித்துனாச்சுக்கு, சாணியை ராட்டியா தட்டினாச்சுக்கு நான் என் குடும்பத்தை ஓட்டியிருப்பேன். உன்னை நான் பெற்றுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு பாரேன். சரிங்க, நான் போயிட்டு செத்த படுத்து உறங்குறேன். அழுது 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 தலை வலிக்குது, கண்ணெல்லாம் செவந்து போச்சு, எனக்கு மூஞ்செல்லாம் கொஞ்சம் உப்புனா மாதிரி ஆயிடுச்சு. நான் செத்த உறங்கினாதான் இந்த வீக்கம்லாம் வடியும். என்னை 9:30 மணிக்கு ஒரு டிஃபன் செஞ்சுட்டு ஒரு காஃபியோடு வந்து எழுப்புங்க அத்தான். நான் போய் தூங்குறேன்.